வணக்கம் நண்பர்களே, மிஸ்டர் மோட்டார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி கார்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய என்ட்ரி லெவல் எக்ஸ்யூவி கார்ஸ் இருக்குது. இருந்தாலும் அதில் பெஸ்ட்டு பட்ஜெட் கார்ஸ் என்னென்ன 10 லட்சத்துக்குள்ளே எந்தெந்த கார்லாம் கிடைக்குதுங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னை பொறுத்தளவுக்கு இந்த கார் 10 லட்சத்துக்கு குறைவான பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கார்களாக இருக்கும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம 5ஆவதாக கொண்டு வந்திருக்க கார் எதுன்னு பார்த்தீங்கன்னா TUV 300. இந்த வண்டி இந்த இடத்துல வர்றதுக்கான முக்கியமான காரணமே இந்த வண்டியோட சர்வீஸ் நெட்வொர்க் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியோட பில்டு குவாலிட்டி, சேஃப்டி ரேட்டிங்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது. அது போக பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் கிடைக்கக்கூடிய கார்களுக்கு எந்த விதத்துலையும் குறை சொல்கிற அளவுக்கு கிடையாது. அதே மாதிரி ரொம்ப பெருசாகவும் இல்லை. இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் டீசல் இன்ஜினில் கிடைக்குது. ஏன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும்தான் கிடைக்குது. இது சிட்டியில் பார்த்தீங்கன்னா 16லேருந்து 18 வரைக்கும் மைலேஜ் கொடுக்கக்கூடிய காராக இருக்குது. இந்த கார் மொத்தம் 5 வேரியண்ட்டில் கிடைக்குது. 8,60,000 ஆரம்பித்து 10,60,000 வரைக்கும் இதோட ரேட் வருது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் எஸ்டிமேட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு வேல்யூ ஃபார் மணி கார்னு இந்த காரை சொல்லலாம். இந்த வண்டி மைலேஜாக இருக்கட்டும், சேஃப்டி ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தால் எதை வச்சு யோசித்து பார்த்தாலும் சரி, இந்த வண்டியில் எந்த ஒரு குறையும் சொல்கிறதுக்கு அளவுக்கு இல்லை. அதனால தான் இந்த வண்டி இந்த லிஸ்ட்டில் 5ஆவது இடத்த பிடிச்சிருக்குது. ஒரு வேல்யூ ஃபார் மணி கார்னு இதை சொல்லலாம். இந்த வீடியோவில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய கார் எதுன்னு பார்த்தீங்கன்னா மாருதி எஸ்-கிராஸ். இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு முன்னால் தான் ஃபேஸ் லிஃப்ட் பண்ணாங்க இந்தியாவில். இந்த வண்டி இப்போது டீசல் இன்ஜினில் வர்றதில்லை, ஒன்லி பெட்ரோல் இன்ஜினில் மட்டும்தான் வருது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் BS6 இன்ஜினில் கொடுத்துருக்காங்க. 108 PS மேக்ஸிமம் பவரும் 138 Nm டார்க்கும் வெளியிடக்கூடிய 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மற்றும் 4 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க இந்த வண்டியில். இந்த வண்டியில் இருக்கக்கூடிய இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அத்தனை வண்டிகளையும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பர்ஃபார்மன்ஸ்லேயும் சரி, மைலேஜ்லையும் சரி சக்கப்போர் போடும். மாருதியை கேட்கவே வேண்டாம். ஃபியூச்சர்ஸை பற்றி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்பு, கீலெஸ் என்ட்ரி, புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஸ்டாப், 7-inch டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், க்ரூஸ் கண்ட்ரோல் போன்ற ஃபீச்சர்ஸ்லாம் இந்த வண்டியில் கிடைக்குது. இந்த வண்டியோட விலை வேரியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வேரியண்ட்டில் கிடைக்குது. விலைன்னு பார்த்தோம்னா 8,40,000 ஆரம்பித்து 12,40,000 வரைக்கும் இந்த வண்டியோட விலை போகுது. இந்த வண்டி 10 லட்சத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா செகண்ட் டாப் மாடலான ஆல்ஃபா மாடலில் இந்த வண்டி கிடைக்கும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ ஃபார் மணி கார்னே சொல்லலாம். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய கார் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மஹேந்திரா XUV 300. இந்த வண்டி பற்றி நீங்கள் மனசில் யோசிச்சு வச்சுருக்கீங்க, வாங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சுருக்கீங்கன்னா உங்களோட யோசனை 100% கரெக்டுன்னு சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா இன்றைக்கி தினத்துக்கு இந்தியாவோட சேஃபஸ்ட் காராக தான் இந்த கார் இருக்குது. குளோபல் NCPயில் பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு 5 ஸ்டாரும், சைல்டுக்கு பார்த்தீங்கன்னா 4 ஸ்டாரும் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட டீசல் பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர் டர்போ சார்ஜ் பெட்ரோல் இன்ஜினும் 1.5 லிட்டர் டர்போ சார்ஜ் டீசல் இன்ஜினும் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் ஆப்ஷனில் மட்டும்தான் கிடைக்குது. ஆனால் டீசலில் பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் மேனுவல் மற்றும் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன்லேயும் கிடைக்குது இந்த வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சன்ரூஃபு, க்ரூஸ் கண்ட்ரோல், 7-inch டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், ரெயின் சென்சார் வைப்பர், ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார், 7 ஏர் பேக்ஸு, கார்னர் பிரேக்கிங் கண்ட்ரோல் மற்றும் முன்பக்கம் பின்பக்கம் சென்சார்கள், இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த வண்டியில் இருக்குது. இந்த வண்டியோட வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 4 வேரியண்ட் கிடைக்குது. 8 லட்சத்தில் ஆரம்பித்து 12,40,000 வரைக்கும் போகுது இந்த வண்டியோட வேரியண்ட். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட 2 செகண்ட் டாப்பான W8 வேரியண்ட் இல்லை இந்த வண்டி கிடைக்குது. இந்த வண்டியும் 10 லட்சத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ ஃபார் மணி கார்னே சொல்லலாம். இந்த வீடியோ 2ஆவது இடத்துல இருக்கக்கூடிய கார் எதுன்னு பார்த்தீங்கன்னா டாடா நெக்ஸானும் ஒரு இந்தியா சேஃபஸ்ட் கார்னே சொல்லலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா குளோபல் NCPயில் பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு 5 ஸ்டாரும், சைல்டு சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டாரும் வாங்கியிருக்குது. இந்த வண்டி 2 இன்ஜின் ஆப்ஷனில் கிடைக்குது. ஒன்று 1.2 லிட்டர் டர்போ சார்ஜ் பெட்ரோல் இன்ஜினில் கிடைக்குது. அது பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மற்றும் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன்லையும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் டர்போ சார்ஜ் டீசல் இன்ஜின்லையும் கிடைக்குது. 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மற்றும் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனில் கிடைக்குது.
ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா 7-inch டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், க்ரூஸ் கண்ட்ரோல், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ப்ரொஜெக்டர் ஹெட்லேம்ப், டிஆர்எல் போன்ற ஃபீச்சர்ஸ்லாம் கிடைக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 10 வேரியன்ட்ஸில் கிடைக்குது. 7 லட்சத்துலேருந்து 12 லட்சத்து வரைக்கும் இதோட ரேட்டு போகுது. இது பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ ஃபார் மணி கார்னே இதை சொல்லலாம். அடுத்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் வென்யூ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் கார்னு சொல்லலாம். இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கார்கள் 10 லட்சத்துக்கு குறைவான செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கார்கள்லேயே ஃபியூச்சர் அதிகமாக கொண்ட கார்னு இந்த கார் தான். இந்த கார் செக்மெண்ட்டில் உள்ள மற்ற கார்களை விட காம்படிஷனில் பிச்சு உதரும். இந்த கார் மொத்தம் 3 இன்ஜின் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 1.0 லிட்டர் டர்போ சார்ஜ் பெட்ரோல் இன்ஜினில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் 7 ஸ்பீட் எம்டி மற்றும் டிசிடி ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அது போக 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் கொடுத்துருக்காங்க வண்டியை. அது போக பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8-inch டச் ஸ்க்ரீன் கிடைக்குது. டச் ஸ்க்ரீனோட கிடைக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா கார்களோட பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் தான் ஒரு 1 இன்ச் அதிகமான பெரிய டச் ஸ்க்ரீன் கொண்ட காராக இருக்குது கார். அது போக பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜ் போட்டும், அது போக சன்ரூஃப், புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஸ்டாப், அது போக நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 வேரியன்ட்ஸில் கிடைக்குது. 6 லட்சத்தில் ஆரம்பித்து 11,60,000 வரைக்கும் இதோட ரேட் போகுது. இந்த செக்மெண்ட்டில் இந்த கார் ஒரு வேல்யூ ஃபார் மணி கார்னு சொல்லலாம். அதனால தான் இந்த கார் இந்த ரேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இடத்து பிடிச்சிருக்குது. ஓகே நண்பர்களே, இந்த கார்களில் எந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதை சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.